காமகோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியகோசரங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு டாபிக் பெரியவா ஒரு பாட்டிக்கிட்ட கேட்டது. சீத்தாப்பழம் கொடுக்காம பெரிய அதான் பெரியவாளுடைய அனுகிரகத்துக்குள்ளான ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி பேர் சுந்தா சுந்தரம்னு பேர். காஞ்சி பெரியவா மேலே பயங்கரமான பக்தி. காஞ்சிபுரம் போய் சுவாமிகளை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த ஆனந்த வெள்ளத்திலேயே முழுகிட்டு இருப்பாள். மகாபெரிவாளை சண்டையில் உட்காந்துட்டு ஏற்ற மாதிரி ரொம்ப நேரம் தரிசனம் பண்ணிகிட்டு இருப்பாள். எப்போது காஞ்சிபுரத்துக்கு பெரியவாளை தரிசனத்துக்கு போனாலும் ஒரு கூடை ரோஜாப்பூ கூட நிறையா எடுத்துன்னு போய் கொண்டு போகிறது அவளுடைய இந்த சுந்தரத்தோட பழக்கம் ஒரு நாளைக்கு கூட நிறையா புத்தம்புது ரோஜாப்பூலாம் வாங்கி காஞ்சிபுரத்துக்கு போனான். அன்றைக்கி சுந்தரத்தோட அவர் குடும்பத்துக்கு கொஞ்சம் நெருக்கமான ஒரு பாட்டி வத்தி போயிருந்தா. மகாபெரிவாளை தரிசிக்கும்போது வெறுங்கையோடு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு குச்சேரர் அவள் கொண்டு போன மாதிரி ஒரே ஒரு சீத்தாப்பழத்தை எடுத்து வச்சுருந்தா. என்ன மகா தரிசனத்துக்காக பக்தர்கள்லாம் வரிசையில் க்யூவில் நின்றுருந்தார். 2 பேரும் வரிசையில் நின்றவாள்லாம் அவள் கையில் மூங்கில் தொட்டு நிறைய வாழைப்பழம், ஆப்பிள், மாம்பழம் அது இதுன்னு விதவிதமாக காஸ்ட்லியான பழங்கள்லாம் வரிசையாக கொண்டு வச்சுருந்தா. குயில் இருக்கிறவெல்லாம் தரிசனம் செய்யும்போது இந்த வரிசையில் இருக்கிறவெல்லாம் கியூ ஒழுங்காக பண்ணுறதுக்காக மடத்தை சிஸ்டர் ஒருத்தர் கியூவெல்லாம் சரி பண்ணிகிட்டே இருந்தார். இந்த பாட்டி கையில் இந்த சின்ன சீத்தாப்பழத்தை பார்த்துட்டு, பாட்டியே இந்த மாதிரி பழங்கள்லாம் பெரியவாள் கொடுக்கக்கூடாது, கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்க மாட்டார், எதாவது கொடுத்துடாதீங்கோ, நீங்கள் கொடுக்கலன்னாக்கா ஒன்றும் குறைஞ்சி போயிடாது, சாதாரண நமஸ்காரம் பண்ணிட்டு போங்கோ அப்படின்னு அலட்சியமாக சொல்லிட்டு போனான். அதை கேட்ட உடனே பாட்டியோட மனசு ரொம்ப வருத்தமாக போயிடுது. தன் சக்திக்கு ஏற்ற மாதிரி இதை பெரியவாளுக்கு அர்ப்பணிக்கலாமே அப்படின்னு வந்தால் இப்படி கூடாது தடுக்கிறானே இவன், ஒரு மகா பெரியவா இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாரோ அப்படி யோசித்து அந்த சீத்தாப்பழத்தை யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய முந்தானில் கெட்டியான இறுக்கமான மனசோட இறுக்கமாக முடிஞ்சுன்ட்டா. யாருக்கும் தெரியாமல் அந்த பழத்தை சுந்தரத்தோட டர்ன் வந்தது. நான் காணிக்கையே கொண்டு வந்த அந்த மூங்கில் தட்டை முன்னாடி வச்சுட்டு ரோஜாப்பூலாம் வச்சுட்டு பிரசாதம் வாங்கிட்டு நான் திருப்தியாக நான் வந்துட்டான். அடுத்து சீதாப்பழ பாட்டியோட முறை. நமஸ்காரம் பண்ணிட்டு வேண்டாம் பெரியவாளை வணங்கிட்டு கன்னத்தில் போட்டுட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரசாதத்துக்காக கை நீட்டினான். ஆனால் பெரிய மகா பெரியவா பிரசாதம் கொடுக்கவில்லை. பிரசாதம் தாங்க பெரியவா அப்படின்னா பாட்டி ஒரு சின்ன ஸ்மைல் பொன்னகையோட பாட்டியே பார்த்துட்டு இருந்தார் பெரியவா. திரிகால ஞானியான மகா பெரியவா தன் தரிசனம் முடிஞ்சதுனால சுந்தரம் கொஞ்சம் நேரம் வேலைக்கு போய் அங்கே போய் நின்னான். அவரோட அந்த பாட்டி மகா பெரியவா கிட்ட கை கட்டி நின்றுருக்கா. அதை பார்த்துட்டு இருந்தான். அங்கேருந்து கண்கள் பண்ணிக்க தெய்வத்தையே பார்த்துட்டு இருந்தா பாட்டி. கொடுப்பாளாங்க மாதிரி சில நாளைக்கு அப்புறம் பிரசாதம் வேண்டிய திருப்பியும் நடக்கத்தோட பெரியவாட்ட கறிட்டான். ஆனால் பெரியவா பிரசாதம் கொடுக்கல. அதுக்கு பதிலாக சொன்னார், முதல்ல நீ கொண்டு வந்த பழத்தை என்கிட்ட கொடு, அப்புறம் பிரசாதம் தரேன் அப்படி சொல்லி சிரிச்சார். பாட்டி தவிச்சு போயிட்டா. பெரியவா எந்த பழத்தை கேட்குறாரு தெரியலையே, காரணம் யாருக்குமே தெரியாமன்னா நம்ம தான் முடிச்சு வச்சுருந்தேன், சீத்தாப்பழம் மகாபெரியவாளுக்கு எப்படி தெரியும் அப்படி சந்தேகம்தான். நான் இருந்தாலும் பெரியவா எடுத்தா குறிப்பிட்டு கேட்குறார் அப்படின்னு தீர்மானித்து சீத்தாப்பழத்தை எடுத்து கொடுக்கணும்னு தோணலை அது பாட்டிக்கு. ஏன்னா அதோட பெரியவா பார்க்கும்போது தரிசனம் பண்ண பாட்டி வருஷம் இருந்தபோது சிஷ்யன் சொல்லிட்டானே, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, பெரியவெல்லாம் பிடிக்காது, அதெல்லாம் கொடுத்துடாதீங்க அப்படின்லாம் சொன்னாலே. அதுதான் எண்ணம் வேறு. அந்த சென்டென்ஸ் பாட்டியோட மனசில் ஓடிட்டே இருந்தது. பெரியவாளுக்கு பிடிக்காது அப்படி நினச்சிட்டான், சொல்லிட்டான். அவன் தப்பி தெரிய கொடுத்துடக்கூடாது, அப்படி அபச்சாரம் ஆகிடும் அப்படி நினச்சிட்டு ரொம்ப தீர்க்கமாக இருந்தா பாட்டி. ஆனால் அந்த பரபிரம்ம விட்டுருமா, தனக்கு எதை கொடுக்கணும் சங்கல்பம் செஞ்சுட்டு வந்திருக்கா அந்த பாட்டி. அதெல்லாம் அந்த பாட்டி தெரியாதவளா? அந்த பாட்டி பெரியவாளுக்கு தெரியாதா? இல்லை அது எங்கே நீ கொண்டு சீதாப்பழம் அதை கொண்டு முதல்ல
எனக்கு அதில் கொண்டு வந்த அப்படி ஓப்பனாக கேட்டார். அப்பட்டலமாக கேட்டார். புன்னகை விலகாமல் சிரிச்சுட்டே கேட்டுவிட்டார். இனி பெரியவாட்ட பேச பழக்க முடியுமா? பெரியவாட்ட திறந்து சீதாப்பழம் கொடுத்து கேட்டுட்டார். புடவை புத்தலேருந்து அதை எடுத்து தொடச்சி கொடுத்தா. பீத்தாப்பழம் பாட்டி கை பாரித்து பெரியவா கைக்கு சீதாப்பழத்தை எப்படி சாப்பிடணுமோ அந்த முறையில் அப்படி பக்குவமாக அவர் துளி எடுத்து பெரியவா வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு இதை நேருக்கு காண்ற பாக்கியம் இந்த பாட்டி கிடச்சதா அவ்வளோ சந்தோஷத்துக்கு முக்காடிப்பிட்டா. ஒரு பாட்டி பார்த்து உடனே கொண்டு சீதாப்பழத்தை ஒரு வேலை எடுத்து உன் கண் முன்னாடி நான் போட்டு விட்டேன் பார்த்தியோ அப்படின்னு சொல்லி பெருசாக சிரிச்சார். இப்போ தரேன் பிரசாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி பிரசாதத்தை நீட்டினார் மகாபிரிவா. சுந்தரும் பாட்டியும் மீண்டும் ஒரு தடவை பாட்டிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து சந்தோஷத்தோடு வெளில போனான். மகாபிரிவா சரணம்.